நான் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கி விட்டதாகவும் இல்லை. இப்ப மனசுல பாவம் இருக்குன்னு அர்த்தமா? மனம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாது. மனம் நிக்குது, வேலை செய்யாம. ஏன் நிக்குது? அறிவு மிகச்சி. உங்க மூளை உங்களை பணிய செய்கிறது, தப்பு செய்யறதுக்கு சரின்னு நினைச்சு போதையில அல்லது மறுத்து அல்லது மறுக்கக்கூடிய அந்த சைத்தான்களுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு உங்களுக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க உடனே செய்ய ரெடியாகிறீங்க. அதுக்காக என்ன தர்றேங்கிறது ஆளுக்காளுக்கு வித்தியாசப்படுதே தவிர அது கிடைச்சா நான் செய்வேங்கிற நிலைக்கு தான் எல்லாரும். மூளை செயல்படுது, இங்கே மனசு செயல்படுது. மனசு நன்மையை மட்டும்தான் ஏற்றுக்கும். நம்ம மனதை பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கி விட்டதாகவும் இல்லை. எப்படி பரிசுத்தமாகவும்? உங்கள் உள்ளத்திலிருந்து செய்தி வர வேண்டும், அதாவது உங்களுடைய இறைவனமிருந்து செய்தி வர வேண்டும். இப்பொழுதுதான் பரிசுத்தம். தூய்மை அடையுதுன்னு அர்த்தம், இயங்குதுன்னு அர்த்தம், உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். மனம் இயங்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்திலிருந்து செய்தி வர வேண்டும். உங்கள் உள்ளத்திலிருந்து செய்தி வர வேண்டும். உள்ளத்தில் செய்தி உங்கள் படைத்தவனின் செய்தி, படைத்தவனின் செய்தி, வழிகாட்டும் செய்தி. மன இச்சையானது இச்சை தான், மன இச்சைலாம் இல்லை, இச்சை. நம்ம சொல்லும்போது மனம். ஏன்னா மனசை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா மூளையின் செயல்பாடை போல மனம் எடுத்துக்கிட்டோம். மூளையின் செயல்பாடை மனம், மூளையின் செயல்பாடு அல்ல மனம். தீமையை தூண்டக்கூடியதா இருக்கிறது உணர்ச்சி. உணர்ச்சி மனசுல இல்ல, உணர்ச்சி மூளையில இருக்கு, உடல்ல இருக்கு, ஐம்புலன்கள் இருக்கு உணர்ச்சி. மனம் உணர்வு நல்லது மட்டும்தான் లేదు. இதை புரிஞ்சுக்கங்க. இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுக்கு இரண்டையும் பிரித்து காட்டுகின்றான். என் இறைவன் அருள் புரிந்தால் அன்றி, நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்போனாம் அருளாளனாகவும் இருக்கின்றான். இறைவனுடைய அருள்தான் மனதை இயக்கும். நான் மனிதனாக இருப்பதற்கே என் இறைவனுடைய உதவி தேவை. இறைச்சேரியை மறுத்தாலும் நான் மனித உடலில் இருப்பேன், பார்ப்பவன் என்னை மனிதன் என்று கூறுவான். ஆனால் என் இறைவன் திருப்தி கொள்ள வேண்டும், நான் மனிதன் என்று. நான் மனிதனைத்தான் படைத்தேன், நீ மனிதனாக இருக்கின்றாயா என்று பார்க்கின்றான். என் இறைவன் அருள் புரிந்தால் அன்றி, இதை இறையடியார்கள் உணர்வது. நான் மனிதனாக இருப்பதற்கே என் இறைவனுடைய உதவி தேவை. அதாவது என் மனம் அது இயங்குவதற்கு, அதன் தேவைகள் நிறைவேறுவதற்கு என் இறைவனுடைய உதவி தேவை என்று அறிந்தவர்களால் எந்த உதவி வந்தாலும், அது மனிதனின் வாயிலாக வந்தாலும் அது இறைவன் உதவின்னு பார்ப்போம். தானும் பெருமை கொள்ள மாட்டான், மற்றவர்களையும் பெருமைப்படுத்துவதில்லை. ஆனால் அவர்களை மதிப்பான். பெருமைப்படுத்துவது வேறு, மதிப்பது வேறு. என் இறைவன் அருள் புரிந்தால் என்று நான் மனிதனாக இருக்க இயலாது. ஏன்? பிறக்கும் போது மனிதன் தான், பின்னர் நான் தவறிவிட்டேன், என் நிலையிலிருந்து இறங்கிவிட்டேன். இப்பொழுது என் இறைவனுடைய வழிகாட்டுதல் வேண்டி இருக்கிறது. மனிதனாக உயர, என்றென்றும் மனிதனாக வாழ, எல்லையில்லா அந்த வாழ்க்கையில் வாழ என் இறைவனுடைய அருள் தேவை, புரிதல் தேவை. எனக்கு புரியணும். மனசு அப்பதான் செயல்படும். ஏன்னா மூளை விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிர்பந்தம் வரும்போது மனசு தம்பிச்சு நிற்கிட்டு நல்லதுதான் ஏற்றுக்கும். நிர்பந்தப்படுத்துறீங்க, அமைதியா இருக்கு. அந்த மனதை செயல்பட செய்வதற்கு உங்களுடைய இறைவனுடைய அருள், அந்த இறைவனுடைய செய்தி உங்களுக்கு இறுதியாக மனிதர்கள் வாயிலாக வருகிறது.